வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பானவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு நீ அதிகமாக கேட்கும் ஒரு வார்த்தை சாபம். சாபம் இன்று பல குடும்பங்களை அழித்து கொண்டிருக்கிறது. முன்னோர்களின் சாபம், பெற்றோர்களின் சாபம், தனிநபரின் சாபம் என்று பல சாபங்களை கேள்விப்படுகிறோம். இந்த சாபத்திற்கு காரணம் அவர்கள் செய்த பாவங்களாக இருக்கலாம். இதன் விளைவாக தொடர் மரணங்கள், வியாதிகள், இழப்புகள் என்று சந்திக்கின்றனர். உன் வாழ்விலும் இந்த பாவத்தின் விளைவாக சாபங்கள் காணப்படுமானால் நீயும் இன்று விடுதலை பெறலாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவனை பார்த்து, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி சுகம் தந்தார். பிறவி குருடனை இயேசு சுகமாக்கினார். பின்னர் அவனை ஆலயத்தில் கண்டு, நீ சுத்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். ஆகவே பாவத்தின் விளைவாக உன் வாழ்வில் சாபம் சூழ்ந்து வேதனையோடு இருப்பாயானால் உன்னை விடுவிக்கும் பரிகாரமாக இயேசுவே தன்னை அதற்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். உன்னையும் அவர் விடுவிப்பார். உன் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு தரும் விடுதலையை பெற்றுக்கொள். நீ எல்லா சாபங்களும் நீங்கி சுகமாய் வாழ்வாய். ஆதார வசனம், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதம் 32:5.